வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட எபிசோட் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெய்னி சீசன் தகுந்த மாதிரி எப்படி ஹிந்தியில் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட் பார்ட் 1 வீடியோவாக நான் போட்டிருந்தேன். அது ஷார்ட் வீடியோ மாதிரி மேக் பண்ணியிருந்தேன். வெறுமனே அந்த சென்டென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். எனக்கு அந்த சென்டென்ஸ்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, எனக்கு ஃபுல்லாக ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு நான் அதை அட்டாச் பண்ணுறேன். அடுத்தது பார்ட் 2 வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதாவது A to Z ஹிந்தி லெட்டர்ஸில் ஆரம்பித்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஆஸ் வெல் அஸ் ஸ்போக்கன் ஹிந்தி. இந்த வீடியோலாம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளுடைய ஸ்வயம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இட்ஸ் அ ரைனி சீசன். இட்ஸ் அ ரைனி சீசன் இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறோன்னா, ஏ பாரிஷ் கா மௌசம் ஹே. ஏ பாரிஷ் கா மௌசம் ஹே. இதில் இட்ஸ் அப்படின்றது இது அப்படின்னு அர்த்தமா. அப்போ இதுக்கு எக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இட்ஸுன்றதுனால இது ப்ளூரல் ஃபார்ம், அதனால ஏ ப்ளூரலில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மழைக்கு 2 இருக்குது, பானி பரஸும் சொல்லலாம், இல்லைன்னா பாரிஷ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சீசனுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மௌசம் அப்படின்றது தான் சீசன். மௌசம் ஹே. ஒரு சென்டென்ஸ் முடியக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். இதுதான் இட்ஸ் எ ரைனி சீசனுக்கு சொல்கிறோம். செகண்ட் சென்டென்ஸ், நவ் இட் இஸ் ரைனிங். நவ் இட் இஸ் ரைனிங். இப்பொழுது மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அப் பானி பரஸ் ரஹா ஹை. அப்புனா இப்பொழுது, பானி பரஸ் அப்படின்னா மழை. பானி பரஸ் சொன்னோம் இல்லைங்களா, பாரிஷ் சொல்லலாம், இல்லை பானி பரஸ். ரஹாய் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ், பெய்து கொண்டு இருக்கிறது. தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏ ஏக் ஆந்தி தூஃபான் ஹே. ஏ ஏக் ஆந்தி தூஃபான் ஹே அப்படின்னா இட்ஸ் அ தண்டர் ஸ்டார்ம். ஏ அப்படின்னக்குள்ள ப்ளூரல் ஃபார்ம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக்னா ஒன்று, ஆந்தி தூஃபான் அப்படின்னா இடி இடுக்கிறது, தண்டர் ஸ்டார்ம். ए एक आंधी तूफान है. नेक्स्ट सेंटेंस, मुझे बारिश बहुत पसंद है. मुझेना எனக்கு ஐ அப்படின்னு அர்த்தம், பாரிஷ் அப்படின்னா மழை, பகுத் பசந்த் அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிக்கும், பகுத் வசந்த் அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ லவ் த ரெயின், எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும். முझे बारिश बहुत पसंद है. இட்ஸ் ரைனிங் அவுட் சைட். இட்ஸ் ரைனிங் அவுட் சைட் அதாவது வெளியில் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ரைனிங் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்கிறோன்னா, பாஹர் பாரிஷ் ஹோ ரஹி ஹே. பாஹர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அவுட் சைட். அந்தர் அப்படின்னா இன்சைட். அப்போ இங்கே பாஹர் கொடுத்துருக்கோம், அவுட் சைடு. பாரிஷ் அப்படின்னா ரைனிங். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போது ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பாரிஷ் அப்படின்னா ரெய்னிங் அப்படின்னு அர்த்தம். பானி பரஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் ரெயினுக்கு சொல்லுவோம். அப்போ இங்கே பாரிஷ்னா ரெய்னிங். ஹோ ரஹி ஹை, பாரிஷ்னா ரெயின். ஹோ ரஹி, ஏன் நம்ம ரஹா ரஹிலாம் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல கண்டினியூஸ் நடந்துட்டு இருக்குதோ அங்கே நம்ம ரஹா ரஹி யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐஎன்ஜி போட்டதுனால தான் நம்ம இங்கே ஹோ ரஹி ஹை யூஸ் பண்ணுறோம். ஸோ பாஹர் பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னா இட்ஸ் ரைனிங் அவுட் சைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது தமிழ்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. when did it rain last night. when did it rain last night அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான ஹிந்தி சென்டென்ஸ் பார்க்கலாம். கல். கல் அப்படின்றது நான் 2 லெட்டர் வேர்டு போடக்குள்ள நான் சொல்லியிருந்தேன். கல் அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதாவது ஒன்று எஸ்டர்டேவை குறிக்கும், இல்லை அப்படின்னா டுமாரோ. 2 அர்த்தமும் அதுக்கு ஒரே இதுதான் இருக்கும். ஆனால் அந்த சென்டென்ஸை நம்ம முழுமையாக படிச்சுட்டு தான் அது நேத்தா இல்லை நாளைக்கா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் இதுக்கு இங்கிலீஷ் மீனிங்கே பார்த்துக்கோங்களேன். வென் டிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சது தான், பாஸ்ட் தான் இல்லைங்களா. அப்படின்னா வென் வில்லுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டுமாரோ ஃபியூச்சருக்கு எடுத்துருக்கலாம். இங்கே டிட்டு போட்டதுனால இது முடிஞ்சது தான், பாஸ்ட். ஸோ அதனால இந்த கல் அப்படின்றது எஸ்டர்டேவை தான் குறிக்கும். இங்கே லாஸ்ட் நைட்டு இன்னொரு க்ளூவும் இருக்குது, அதனால எஸ்டர்டேவை தான் இந்த கல் குறிக்கும். ஆனால் இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. கல். ராத் அப்படின்னா நைட், ராத் அப்படின்னா நைட். சபேரே அப்படின்னா மார்னிங். கல் ராத் பாரிஷ் கப்
हुई कल रात बारिश कब हुई அப்படின்னா கல்னா லாஸ்ட் எஸ்டர்டே, ராத்னா நைட்டு, பாரிஷ் அப்படின்னா மழை ரெயின், கப் அப்படின்னா வென் எப்பொழுது, கப்னா எப்பொழுது. கல் ராத் பாரிஷ் கப் ஹுயி அப்படின்னக்குள்ள when did it rain last night, எப்போ நேத்து இரவு வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது here it's raining a lot, here it's raining a lot. ஹியர்னா இங்கே, இங்கே வந்து அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெய்னிங் மழை பெஞ்சிட்டு இருக்கு கண்டினியூஸ். அப்போ இது கண்டிப்பாக ரஹா, இந்த ஹோ ரஹா ரஹி அது வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ஹியர் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் என்ன சொல்வோம், யஹா அப்படின்னு சொல்லுவோம். தேர் அப்படின்னா வஹா. ஹியர் கொடுத்ததுனால நம்ம யஹா யூஸ் பண்ணுறோம். யஹா பிறைச்சந்திரன் போடணும். பஹுத் பாரிஷ் ஹோ ரஹி ஹை, யஹா பஹுத் பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னா ஹியர் இட்ஸ் ரைனிங் அ லாட், ரொம்ப அதிகமாக, பஹுத்னா ரொம்பவே, ரொம்ப அதிகமாக இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் இதுக்கு வந்து பானி பரஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே அதிகமாக மழை பெய்யறதுக்கு யஹா பஹுத் பாரிஷ் ஹோ ரஹி ஹை. இங்கே ரஹி ஏன் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது வந்து கண்டினியூவஸ் ரைனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். லெட்ஸ் கோ இன்சைட் இட்ஸ் ஸ்டார்டிங் டு ரெயின், லெட்ஸ் கோ இன்சைட் இட்ஸ் ஸ்டார்டிங் டு ரெயின். நம்ம உள்ளே போனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு மட்டும் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்சைடு, அப்போது சலோ, சலோ அப்படின்னா என்ன அர்த்தம், கோ போங்க அப்படின்னு அர்த்தம். அந்தர், சலோ அந்தர் அப்படின்னா பாஹர்னா அவுட் சைடு, அந்தர்னா இன்சைட். அப்போது உள்ளே போங்க. ஜல்தே, ஜல்தே விரைவாக, ஜல்தே அப்படின்னா விரைவாக, ஃபாஸ்ட்டாக. அப்போது சலோ அந்தர் சல்தே ஹை, சீக்கிரமாக உள்ளே போங்க. பாரிஷ் ஷுரு ஹோ ரஹி ஹை, உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும். பாரிஷ் அப்படின்னா ரெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஷுரு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஸ்டார்ட். அப்போ இங்கே ஹோ ரஹி கொடுத்தனால ஸ்டார்டிங் கண்டினியூவஸ். ஷுரு ஹோ ரஹி ஹை, மழை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றதுக்காக. ஸோ சலோ அந்தர் ஜல்தே ஹை பாரிஷ் ஷுரு ஹோ ரஹி ஹை. அவ்வளோதான். இது வந்து மழைக்காக, இந்த ரெயின் சீசன்ஸாக இருக்கிறதுனால நான் இந்த சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத ஹிந்தியில் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மேக் பண்ண முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.